தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம மிதுன ராசிக்கு நம்ம சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து வக்ர நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1-2-3-4 பாதமும், அது மட்டும் இல்லாமல் புனர்வசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உங்களுக்கு 3ஆம் பாதம் அமைப்பு உங்களுக்கு மிதுன ராசியாகும். மிதுன ராசியில் உங்களுக்கு புதன் அங்கே ஆட்சி உச்சம் பெறுறாரு. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அறிவாளியாக செயல்படக்கூடியவர் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியாகும். மிதுன ராசிக்காரங்க நண்பர்கள் வட்டாரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியாகும். நண்பர்கள் மூலிமா அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறாரு. அப்போது எப்போ வக்ரமாகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 29/6/2024 முதல் 15/11/2024 முதல் 139 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அப்படி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு வக்ரமாகிறார். அப்போ இந்த வக்ரம் ஆகும்போது என்னென்ன பலாபலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை சம்பந்தமான விஷயத்த சொல்லலாம். அப்போது வேலை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடம், வேலை அப்படிங்கிறது 10ஆம் இடம் தான் சொல்லலாம். அப்போது உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல வக்ரமாகும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய வேலையில் நிறைய ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். மேலதிகாரி தொந்தரவு பயங்கரமாக இருந்திருக்கு. இந்த வேலையை விட்டுட்டு வெளிநாடு தான் போயிடலாமா, இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கலாமா, நம்ம படிப்புக்கு ஏற்ற வேலையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு லாபஸ்தானமான சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணிங்கன்னா 100% நல்லபடியாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த கம்பெனிக்கோ இல்லை அடுத்த இடத்துக்கோ வேலைக்கு போகிறீங்கன்னா இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் சுபத்தன்மை பெற்று வக்ரமாகும் பொழுது நல்ல பலமாக இருப்பார். அப்போ அந்த பலமாக இருக்கும்போது 3ஆம் இடத்தை ஒரு இடம் மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த வேலையில் இந்த 139 நாட்களுக்குள்ளே வெளிநாடு வேலைக்கு போனாலும் சரி, வெளியூர் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை வேலையில் இடம் மாற்றம் செஞ்சாலும் சரி, இந்த நாட்கள் 139 நாட்களுக்கு உங்களுக்கு மிதுன ராசிக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அப்புறம் இதில் பூர்வீக சம்பந்தமான சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பூர்வீகத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட் உங்களுக்கு பெருசாக பலமே இருந்திருக்காது. ஏன்னா நிறைய லாபம் வரணும்னு நினச்சி தான் போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் இருந்தாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து பார்வைக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீகத்தில் நிறைய லாபம் வரும்னு நினச்சி நிறைய லாபத்தை பொருட்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது இது வரைக்கும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை. இனிமேல் பண்ணுங்கள், நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடங்கள் லாபஸ்தானம். அப்போ அந்த லாபஸ்தானத்தை சனி பகவான் உங்களுக்கு பூர்வீகத்தை பார்க்க போகிறாரு. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் எதை பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இந்த 139 நாட்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்திங்க அப்படின்னா மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்புகள் இருக்க போகிறது. அடுத்தது அம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் அப்படி 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வேலை செய்யும் போது அம்மாவுக்கு அப்பப்போ தொந்தரவு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். இப்பவுமே அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயம் ஒரு இடத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிப்பாது. ஏன்னா இடம் வாங்கினதுக்கு அப்புறமா தெரியும் அது கோயில் சொத்தாக இருக்கலாம், அது வந்து புறம்போக்கு நிலமாக இருக்கலாம். அந்த இடம் முதல் ரிசர்வேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய வரும். இருந்தாலும் கூட இந்த 139 நாட்களுக்குள்ள அந்த இடம் சம்பந்தமான விஷயத்தை ஏதாவது முயற்சி பண்ணிங்கனாலோ இல்லை இடம் விற்கணும்னாலும் இல்லை ரொம்ப நாளாக பூமி விற்காமல் இருக்கோ இந்த காலகட்டத்தில் விற்றீங்க அப்படின்னா நல்லபடியாக நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகிறது.
அப்போ இந்த 130 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இட சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுனா இது வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நிறையா பிரச்சனை, ஏன்னா 8ஆம் இடத்துல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கும்போது கணவன் மூலியமாக மனைவி மூலியமாக நிறைய பிரிவினையும் சந்திச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் நினைக்கவே இல்லை, நடக்கவே இல்லை, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கும். அப்போது நிறைய பிரிவினை சந்தித்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நல்லபடியாக சேர்ந்து வாழ்கிறக்கான அமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. அப்போது இந்த காலகட்டத்தில் கணவன் முறையோடு சேர்ந்து பேசி வாழணும்னா நல்லபடியாக பேசுறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது இந்த 130 நாட்கள் 39 நாட்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இது வரைக்கும் நிறைய பேர் என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எனக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வக்ரம் மிதுன ராசியில் சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு. அப்போது இந்த வக்ரம் ஆகாதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா மகன் உறவு சுகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் வக்ரம் ஆகும் பொழுது அப்பா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா கம்பல்சரி செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த 139 நாள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. அதாவது பூர்வீக சம்மந்தமான சொத்து உங்களுக்கு ஏதாவது எழுதி கொடுக்கல அப்படின்னா அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய பணம் ஏதாவது வர வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கும் பொழுது அப்பா கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த 139 நாள் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் அப்படிங்கிறது 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஆயுஸ்தான்னு சொல்லுவாங்க. அந்த 8ஆம் இடத்து அதிபதி 9 இருக்கிறார். இப்போ நீங்கள் வண்டி வாகனத்தில் நீங்கள் அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கும் பொழுது நீங்கள் இரவு நேரம் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக ட்ராவல் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருக்குது. எப்பவுமே கவனமாக இருக்கும்போது சனி பகவான் அப்படிங்கிறது இருள் கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இருள் நைட்டு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குற சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியே உங்களுக்கு வக்ரமாக 9ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் வக்ரமாகும் போது இந்த 130 நாள் மட்டும் இரவு நேர பயணங்கள் செய்யாமல் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கோச்சார பலன் மட்டும்தான். ஒவ்வொருத்தரோட ஜனன ஜாதகத்திலையும் திசாபுத்திக்கு தகுந்த போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, வக்ர நிலையில் இருக்கிறாரா இல்லை நல்ல நிலைமையில் இருக்கிறாரா நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு டைம் ஆராய்ஞ்சு பார்த்துக்கேன். ஏன்னா சனி பகவானை போல் கொடுப்பாரும் இல்லை, சனி பகவான் போல் கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி இருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தை நல்ல நிலைமை இருந்தார் அப்படின்னா இந்த கோச்சார் பலன் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாது. அப்போ உங்கள் ஜாதகத்தை ஒரு டைம் நல்லபடியாக ஆய்வு செஞ்சுக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆய்வு செய்யணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கம்பல்சரி உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தோட தகவல் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.